நீ எழுதி வச்சு படிக்கும்போது எழுத்து பிள்ளையா படிக்கிற கூட்டம் இல்ல நாங்க. நீ விளங்கின ராஜா, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பலாயிரக்கணக்கில் மக்களுக்கு நன்மை செய்வோம். சாலைகளை கூட்டுவோம், கழிவு அழுவோம், மரக்கண்டு நடுவோம், துளசி செடியை கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஒரு தொலைக்காட்சி ஒரு பத்திரிகை எழுதாது. எங்காவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணிவான். நாம் தமிழர் கட்சியினர் பண்ணிவிட்டார்கள், அது பண்ணிவிட்டார்கள், அப்படி பண்ணிவிட்டார்கள், இப்படி பண்ணிவிட்டார்கள். ஏன்னால் இது கேடுகட்ட சமூகம், திட்டமிட்டு கேடுகட்டதாக படைக்கப்பட்ட சமூகம். இங்க நல்ல வேணா சண்டைப்பான். இப்ப என்ன சொன்னால பெட்டி பெட்டியா பணம் வருது, எங்க இருந்து வருது கேளு, பதில் இருக்காது. ஆனா நம்புவான். நாம் தமிழர் கட்சிக்கு பணம் வருது, வந்து நீனும் சேர்ந்துக்க. எங்கிருந்தோ வருது, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது இந்திய வருமான வரித்துறை பிரச்சனை, உளவுத்துறை பிரச்சனை. அவர் என்ன பண்றாரு? இந்திய வருமான வரித்துறை என்ன பண்ணுது? சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன வேலை பாக்குது? அவளுக்கு தெரியுதா வரலன்னு? ரைடா போடுறானா? ஒரு தடவை வீட்டுல போட சொல்றா. பயப்படாம பேசுறேனே. இந்தியாவுக்கு இருக்க எல்லா முதலமைச்சரும் ஆல் இந்தியா புரோக்கர்ஸ், நாட்டின் பிரதமர் இன்டர்நேஷனல் புரோக்கர். ரைட போட்டு ஒரு தடவை நேர் வாதிடுவா. அவனுக்கு தெரியும் இந்த சல்லி பயலுக இருக்கிற வீட்டை காலி பண்ண சொல்லி கொள்றான். என்னை ஒருத்தன், இவன் எனக்கு 1500 கோடிக்கு சொத்து வைக்கிறேன். அவனை தான் வாடா ஒரு வீடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போடாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வா, ஒவ்வொருத்தருக்கும் 1000 கோடி சொத்து வாங்கி எழுதுவாங்க, திருமணம் பண்ணி வைப்பாங்க, உனக்கு எல்லா வேலையும் பண்ணி வைப்பாங்க. நீ சும்மா நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் அங்கே சொத்து வாங்கி விட்டார்கள், இங்கே வாங்கி விட்டார்கள், பத்திரப்பதி மட்டும் தான் நடக்காது, மற்றதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு கூட்டம் இருக்கு.